செக் பவுன்சிங் கேஸ் வந்து உங்கள் மேலே ஃபைல் பண்ணிடுறாங்க. இல்லை நீங்கள் ஒரு செக்கு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு மேலே வந்து செக்கு வாங்கி வச்சுருக்காரு, உங்கள் மேலே நான் செக்கை பவுன்ஸ் பண்ணி உங்கள் மேலே கேஸ் போட போகிறேன்னு மிரட்டுறாரு. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க? இந்த மாதிரி உங்கள் மேலே செக் பவுன்சிங் போட போகிறேன்னு மிரட்டினாலும் சரி, இல்லை உங்கள் மேலே கேஸே ஃபைல் பண்ணாலும் சரி, அதை எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு நல்லது? இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ரஷ்யா கலி. செக் பவுன்சிங் கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 138 ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா அது ஒரு குற்றமாக கருதப்படுகிறது. அதுக்கு வந்து 1 இயர் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா டபுள் த வேல்யூ ஆஃப் செக் அமௌண்ட் வந்து ஃபைனாகவும் இம்போஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அண்டர் செக்ஷன் 138 ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் படி ஒரு செக்கு பவுன்ஸ் ஆச்சுன்னா அது ஒரு குற்றம். அதுக்கு சிறை தண்டனை, ஃபைன் இல்லை ரெண்டுமே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் சட்டம் சொல்லுது. இது மாதிரி சமயத்தில் உங்களை வந்து நீங்கள் ஒரு செக் கொடுக்குறீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறீங்க, கடன் வாங்கும்போது ஒரு செக்கை கொடுத்துட்றீங்க. இல்லை ஒரு பொருள் வாங்குறீங்க, பொருளுக்கு வாங்கிட்டு நான் ஒரு வாரம் காசு கழிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்கை கொடுக்குறீங்க. இப்போ அதே மாதிரி அந்த செக்கை அவர் வச்சுக்கிட்டு மிரட்டுறதுக்கு வந்து கண்டிப்பாக சப்போஸ் உங்களுக்கு இதில் தரல, நீங்கள் அந்த பணம் உங்கள் பேங்க்கில் பணம் இல்லை, போதிய பணம் இல்லை, அந்த சமயத்தில் நான் ப்ரெசென்ட் பண்ணி செக்கை பவுன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் உங்களை மிரட்டினார், இல்லை நீங்கள் அந்த மாதிரி கேஸே ஃபைல் பண்ணிட்டாரு அப்படின்ற சமயத்தில் நம்ம என்னென்ன நடவடிக்கை எடுக்குன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்றத முதல்ல பார்ப்போம். உங்களுக்கு வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்கை வந்து ஏனாவதானு முதல்ல இஷ்யூ பண்ணுற வழக்கத்தை முதல்ல நீங்கள் நிறுத்தணும். உண்மையிலேயே உங்கள் அக்கௌண்ட்டில் பேங்க்கில் பணம் இருந்தால் மட்டும்தான் அந்த செக்கை வந்து நீங்கள் ஒரு ஆளுக்கு கொடுக்கணும். இப்போ உங்கள்கிட்ட பேங்க்கில் பணமே இல்லை, அப்போது பேங்க்கில் நீங்கள் 10 நாளில் வரும், ஒரு 15 நாளில் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 10 நாள் வரணும்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு 10 நாள் சேர்த்து 20 நாள் கழித்து வர்ற மாதிரி செக்கை போட்டு கொடுங்க. கண்டிப்பாக வரும்னு தெரிஞ்சது தான். அப்படி இல்லாமல் சமயத்தில் நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் ஒரு செக்கை போட்டு கொடுத்து இப்போதைக்கு பிரச்சனையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நாளைக்கு அதை வச்சு உங்கள் மேலே செக் பவுன்சிங் கேஸ் போட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நீங்கள் 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம்ன்ற மாதிரி கேஸுக்கு விசாரணைக்கு போயிட்டு கடைசியில் உங்கள் மேலே ஒரு தண்டனையும், சிறை தண்டனையும், ஃபைனும், அபராதமும் விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த செக்கு இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப கவனமாக இருக்கணும். சாதாரணமாக செக்கு தானே இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பண்ணக்கூடாது. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பீப்புள் வந்து ஒய்ஃப் பேரில் ஒரு அக்கௌண்ட் வச்சு அதில் ஒய்ஃபை வச்சு செக் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அதனால் லேடிஸ் வந்து ஒய்ஃபாக இருக்கிறவங்க வந்து நீங்கள் வீட்டுக்காரர் கையெழுத்து போட்டு கேட்குறாரு அப்படின்றதுனால நீங்கள் வந்து ஏனாவதானு எல்லா செக்லேயும் பிளாங்காக கையெழுத்து போடுற வழக்கம் இருந்ததுன்னா அதை வந்து இனிமேல் அதை கொஞ்சம் மாற்றிக்கங்க. ஒவ்வொரு முறையும் செக்கில் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி அந்த பேங்க்கில் அதுக்கு உண்டான பணம் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்து அதுக்கப்புறம் கையெழுத்து போடுங்க. இப்போ சில இடங்களில் பார்த்திங்கன்னா கடவுளை நம்பி அப்படி போட்டு கொடுத்துட்றாங்க. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அவரும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் பணம் வந்துடும், அதுக்குள்ளே பணம் கொடுத்துடலான்னு மாதிரி கொடுத்துட்றாரு. கடைசியில் செக் பவுன்சிங் கேஸ்ன்னு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னையா வீட்டில் இருந்தவனே இப்படி கோர்ட்டில் அலைய விட்டுட்டியே, கோர்ட்டில் வந்து நிற்க விட்டுட்டியேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இடையில பெரிய சண்டை வந்து கடைசியில் அவங்களுக்குள்ளே டைவர்ஸுக்கு போகிற அளவுக்கு வரைக்கும் பிரச்சனைகள் வருது. ஸோ அதனால் கணவன்மார்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு செக் பவுன்ஸ் ஆகிற மாதிரி ஒரு நிலைமையில் உள்ள செக்கத்துக்கு உங்கள் ஒய்ஃப்குள்ள அக்கௌண்ட் வந்து கொடுக்காதீங்க. அது நாளைக்கு உங்கள் பிரச்சனையோட ஒரு நாளைக்கு உங்கள் குடும்ப பிரச்சனையாகி கடைசியில் உங்களுக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இடையிலே பெரிய பிரச்சனையாகி டைவர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்க நிறைய இடங்களில். ஸோ அதனால் வந்து செக்கு நீங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவிமார் பேரில் செக்காக இருந்தாலும் சரி, கொடுப்பதற்கு முன்னாடி பல முறை யோசனை பண்ணுங்கள். உங்களுக்கு போதிய பணம் இருந்தால் கொடுங்க, இல்லாட்டி கொடுக்காதீங்க. இதை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இப்போ நிறைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்திர அவசரத்துக்கு லோன் வாங்குறாங்க. எப்படி லோன் வாங்குறாங்க? ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், இல்லை பையனை ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இல்லை ஒரு உடம்பு சரியில்லை, ரொம்ப ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயம், ரொம்ப அவசர தேவைக்கு அப்போ போய் பணம் வாங்கும்போது அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, செக்கை கொடுத்து சரி ஒரு செக்கை கொடுப்பா, செக்கில் ஒரு கையெழுத்து போட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிடுறாங்க.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ 2 வீலர் 4 வீலர் வாங்கும்போது கூட நிறைய போஸ்டட் செக்கை கூட பேங்க்கு கூட ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ நீங்கள் அது கரெக்டான பணம் கட்டலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்போ வந்து உங்களை மிரட்டுறாங்க. நான் செக்கை இப்போ ப்ரெசென்ட் பண்ணி உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணிவிடுவேன், பேங்க்கும் மாட்டுறாங்க, ஃபைனான்ஸ் கம்பெனியும் மிரட்டுறாங்க. சில சமயம் அது கந்து வெட்டிக்கு இஷ்யூ பண்ணுறவங்க கூட இதே மாதிரி ஒரு பிளாங்க் செக்கை வாங்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கு கொடுக்குறது 1 லட்ச ரூபா இருக்கும். அப்புறம் வட்டி கிட்டி கந்து வெட்டிலாம் சேர்த்து 5 லட்சம் 10 லட்சம்ன்ற மாதிரி வரும். அவங்க 5 லட்சம் ரூபாய்க்கோ 10 லட்ச ரூபாய்க்கோ போட்டு பணத்தை ஃபில்லப் பண்ணிவிட்டு செக்கை ஃபைல் பண்ணுறாங்க. அது மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி விஷயங்களுக்கு உங்கள் மேலே ஒருத்தர் செக் பவுன்சிங் போட போகிறேன் இப்படி மிரட்டினாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறதுன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அவங்கக்கிட்ட காம்ப்ரமைஸாக போகிறது தான் ஃபஸ்ட் ஆப்ஷன். அவங்கள பார்த்து பேசி என் பொசிஷன் இதுதான் சார், நான் உங்களுக்கு கொஞ்சம் கழிச்சு தரேன், இல்லை கொஞ்சம் பார்ட் தரேன், இப்போ செக்கை ப்ரெசென்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு வேறு எதாவது பண்ணுறேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட காம்ப்ரமைஸாக நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல விஷயம். அது அமிக்கபுளாக நீங்கள் அவங்ககிட்டே பேசி ஒரு முடிவுக்கு வந்து ஒரு காம்ப்ரமைஸாக போகிறதுன்றது நல்லது. இப்போ நீங்கள் காம்ப்ரமைஸாக பேசுகிறீங்க, அதுவும் ஒத்துக்கல, வழி இல்லை, கேஸை ஃபைல் பண்ணிடுறாங்க அப்படின்னா இப்போ நம்ம கோர்ட்டில் கேஸ் வந்துடும். கோர்ட்லேருந்து என்ன கேஸை ஃபைல் பண்ணுறேன்னா உங்களுக்கு சம்மன்ஸ் வரும். சம்மன்ஸ் வந்தால் நீங்கள் கடன் கொடுத்தவர் வந்து சென்னையிலையும் கடன் வாங்கினவர் நீங்கள் மதுரையில் இருந்தீங்கன்னா வாய்தா மெட்ராஸ் கோர்ட்டில் வந்து கோர்ட்டு கேஸ் அட்டன் பண்ணுன்ற ஒரு நிர்பந்தமும் வரும். இப்போ உங்களுக்கு அலைச்சல் செலவு அதெல்லாம் வரும். இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து அவங்கக்கிட்டே கோர்ட்டு கேஸ் ஃபைல் பண்ண கூட எப்போ நான் பணத்தை செட்டில் பண்ணி தண்ணிடுறேன், உங்கள் கையில் பணம் இருக்குது அப்படின்னா உங்களால் பணம் கொடுக்க முடியும், பணம் இருக்குது அப்படின்ற வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு டைம் கொடுங்க சார், ஒரு வாய்தாவில் பணம் கொடுத்துட்றேன், கொஞ்சமாக செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு ஆஃபர் பண்ணி நீங்கள் அது மாதிரி அவங்கள்ட்ட ஒரு காம்ப்ரமைஸ் மெத்தட் எடுத்து வாய்தா கொடுத்து செட்டில் பண்ணுறதுன்றது ஒரு நல்ல ஒரு மெத்தடு. சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களால் கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம். இல்லை என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் வாங்கின கடன் 1 லட்ச ரூபா இருக்கும், அவங்க செக்கு ப்ரெஷர் பண்ணி வச்சுட்டு 10 லட்ச ரூபா போட்டு வச்சுக்கிட்டு வட்டி கந்து வெட்டி அந்த வெட்டி இந்த லட்சத்தை அவ்வளோ கொடுத்தா தான் பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி சமயங்களில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை செட்டில்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்ற சூழ்நிலை வரும்போது நீங்கள் கோர்ட்டில் அந்த கேஸை கண்டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு உள்ள லேட்டஸ்ட்டு இப்போ பிப்ரவரி மாதத்தில் வெளியிடப்பட்ட ஹைகோர்ட் நீதியரசர் அவர்கள் ஆனந்த வெங்கடேசன் அளித்த தீர்ப்பின்படி பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி உள்ள சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லேயும் சொல்லியிருக்காங்க, இந்த கேஸ் இப்போ உள்ள செக் பவுன்சிங் கேஸ் எல்லாம் வந்து ஒரு சம்மரி ட்ரையல் மாதிரி கண்டக்ட் பண்ணணும், ஷார்ட்டாக முடிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம்மரி ட்ரையல்னால் எப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம பல கோர்ட்லாம் பார்த்திங்கன்னா சில கையில் நீங்கள் ரோட்டில் சண்டை போட்டியா, ஆமாம் ஃபைன் கட்டிட்டு போ, ரோட்டில் உச்சா போனியா, எவ்வளோ ஃபைன் கட்டிட்டு போ, பொதுவங்களுக்கு பார்த்து ஆமாம் ஃபைன் கட்டு அப்படின்னு கேட்பாங்க, ஆமான்னு ஒத்துக்கிட்ட ஃபைனை கட்டிட்டு போகணும். அது மாதிரி செக் பவுன்சிங் கேஸையும் சம்மரியாக செக் கொடுத்த பவுன்ஸ் ஆச்சப்பா அப்போ நீ ஃபைனை கட்டிட்டு போ, இம்பிஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி நடத்தணுன்ற மாதிரி ஒரு வியூ இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு நடந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்டாக சின்ன ஒரு குறுகிய காலத்திலேயே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அதுக்கு உங்களுக்கு 1 இயர் வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட்டோ இல்லை 5000 வரைக்கும் ஃபைனோ கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேஸ் வந்ததுன்னா நீங்கள் வந்து என் மேலே கேஸில் வந்து நாங்கள் வந்து இதில் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, எங்களை ஏமாற்றி செக் வாங்கிட்டாங்க, எங்களை வந்து துஷ்பிரயோகம் பண்ணிட்டாங்க, நான் கொடுத்து என்ன காரணம், என்ன டிஃபென்ஸ் எடுக்க போகிறீங்களோ அதை பெட்டிஷன் போட்டு நாங்கள் அந்த டீட்டெயில் ட்ரையல் கண்டக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஒரு மனு செய்து வந்து சம்மரி ப்ரொசீடிங்ஸில் வந்து சம்மன்ஸ் கேஸ் ப்ரொசீடிங்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட்டு அந்த டீட்டெயில் என்கொயரி கண்டக்ட் பண்ணுற மாதிரி கோர்ட்டில் பெர்மிஷன் போட்டு வாங்கணும். ஃபஸ்ட்டு வாய்தாலே இப்போ வாங்கிலோ சுச்சுவேஷனில் பெயில் பாண்டு கொடுத்து பெயில் வாங்கணும்னு சொல்கிறாங்க, ஒரு பெயில் பாண்டு எழுதி கொடுக்கணுன்றாங்க, போகிற ப்ரொசீஜர் வந்திருக்கு. ஸோ நீங்கள் இதை ஃபஸ்ட்டு பெட்டிஷனில் ஒரு நல்ல ஒரு அட்வொகேட்டை வச்சு பெட்டிஷன் போட்டு அந்த கேஸை அதாவது கேஸை வந்து உங்களால் பணம் கட்ட முடியாது, செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் போட்டு கேஸை டீட்டெயில் என்கொயரி வரணுன்றதை பார்த்துக்கணும். ஸோ டீட்டெயில் என்கொயரி வரும்போது கேஸ் அதுவாக போயிட்டு இருக்கும்போது அது 3 மாதமோ 6 மாதமோ ஒரு மேக்ஸிமம் 1 வருஷமோ 2 வருஷம் 3 வருஷம் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு அப்போ கூட பணம் வந்ததுன்னா நீங்கள் அவங்ககிட்ட காம்ப்ரமைஸ் பேசிக்கிட்டு ஏதாவது ஒரு மீடியா செட்டில்மெண்ட் பண்ணுறதுன்றது நல்லது. இப்போ உங்கள் கேஸை பொறுத்த வரைக்கும் ஏமாற்றி செட்டில்மெண்ட்டே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது, நம்ம ஏமாற்றி தான் பண்ணுறாங்கன்னா அப்போ நீங்கள் கேஸை சிவியராக கண்டெஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த சமயத்தில் கூட நீங்கள் வந்து அவங்கள்ட்ட பேசி பார்த்து
காம்ப்ரமைஸும் பேசிக்கிட்டே இருங்க, கண்டஸ்ட்டும் பண்ணுங்கள். ரெண்டுமே நடக்கும்போது அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். சார் இந்த கேஸை சிவியராக கண்டஸ்ட் பண்ணுறான், சிவியராக கிரவுண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, இந்த மாதிரி கேஸில் அவன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்போ நாளைக்கு ஒரு பைசா கூட சராமல் போய்டும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வந்ததுன்னா அப்போ அவங்களும் இறங்கி வந்து சரிப்பா நான் கொடுத்த காசை ஒரிஜினல் காசை வரையும் கொடுத்துட்டு போ, கேஸை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு காம்ப்ரமைஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தால் அது மாதிரி முடிச்சுங்க. அதுவும் முடியலை அப்படின்னா கேஸ் நடத்துங்க. கேஸ் நடத்துனா ஜட்ஜ்மெண்ட் வரும். ஜட்ஜ்மெண்ட்டு வந்தால் உங்களுக்கு ஃபைனோ இம்ப்ரிசன்மெண்ட்டோ போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் அப்பீல் ஃபைல் பண்ணலாம், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஃபைல் பண்ணலாம். அதுக்கு மேலே அப்பீல், செகண்ட் அப்பீல் வந்து ஹைகோர்ட்லேயும் ஃபைல் பண்ணலாம். ஸோ அது மாதிரி ஃபைல் பண்ண அந்த சமயத்தில் கூட ஏதாவது உங்களுக்கு பணம் வந்ததுன்னா கூட காம்ப்ரமைஸாக பார்த்து செட்டில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு கேஸு உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு நல்ல ஒரு வீட்டில் இருக்கிறீங்க, ஒரு வழக்காம ஒரு பொசிஷனில் இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட சொத்து இருக்குது, இல்லை ஒரு பொசிஷன் ஒரு நிரந்தர இடத்துல இருக்கீங்கன்னா இது மாதிரி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றுமே பைசாவே இல்லாமல் இருக்கும், கையில் காசு இருக்காது, கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இல்லை, வக்கீல் ஃபீஸும் வைக்காமல் இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, எங்கேயாவது காணா போயிடுறாங்க, எங்கேயாவது ஓடி போயிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு அதை தவிர வேறு வழியே இல்லைன்ற மாதிரி இருக்குது. இப்போ அந்த மாதிரி கேஸில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து சொல்லுவாங்க, அதாவது ஜங்கிள் லான்னு சொல்லுவாங்க, ஒன்று ஃபைட் ஆர் ரன். இப்போ உங்களுக்கு வக்கீலை வச்சு கேஸ் நடத்துகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை கேஸ் நடத்துகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது, கேஸில் டிஃபென்ஸ் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க, எங்கேயாவது ஓடி ஒழிச்சிக்கிறாங்க. இங்கேருந்து ஏதாவது ஊரில் போய் ஒழிச்சிக்கிட்டா 2 வருஷம் 3 வருஷம் தலைமறை வர்றாங்க. ஸோ அந்த மாதிரி கேஸில் என்னாங்கன்னா அவங்களே கம்ப்ளைண்ட்டே ஃபெட்டப் ஆகி கடைசியில் வழி இல்லைன்னு சொல்லிட்டு கேஸே டிஸ்மிஸ் ஆகிற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அப்படி தான் போகணுன்ற நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணல. உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து முடிஞ்ச வரை இது மாதிரி செக் பவுன்சிங் கேஸினுடைய லாஸை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கேஸை வந்து செக்கை கொடுக்கணும், அது அஃபென்ஸுன்றது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செக்கு கொடுக்குறத அவாய்ட் பண்ணுங்கள். உண்மையான டிரான்சாக்ஷனை செக் கொடுக்க முடிஞ்ச வரைக்கும் பார்ட்டிகிட்டே செட்டில்மெண்ட் பண்ணி, அதாவது கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கேஸ் ஃபைல் பண்ணதுக்கப்புறமா, அப்போ கேஸ் ஃபைல் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் ஆனால் கூட அதுக்கப்புறம் கூட ஃபஸ்ட் அப்பீல் செகண்ட் அப்பீலில் கூட காம்ப்ரமைஸ் ஆகி செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு வழி இருந்தால் பாருங்கள். இல்லை கேஸ் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு சரியான காரணம் இருந்தால் கண்டெஸ்ட் பண்ணுறது பாருங்கள். இதுதான் இன்றைக்கி இந்த செக்கை வச்சு பவுன்ஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்கன்னா, இல்லை கேஸ் போடுறாங்கன்னா நம்ம டிஃபென்ஸ் சைடில் பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகள் இதுதான் இப்போதைக்கு இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். இதில் சட்டம் அறிவோம், ரஷ்யாக் சட்டம் அறிவோம் தமிழ் சேனலும், ரஷ்யாக் லா டியூப்னு இங்கிலீஷ் சேனலும் இருக்குது. இதையும் தவிர்த்து உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இஃப் டைம் ஸோ பெர்மிட்ஸ் ஏதாவது என்னால் முடிஞ்ச சட்ட ஆலோசனைகளை நேரடியாகவோ ஃபோன் மூலியமாகவோ நான் அவைலபிலிட்டி பார்த்து தர்றேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். அடுத்த ஒரு தலைப்போடு நல்ல டைமில் வரேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன் ரஷ்யா கலி. நன்றி, வணக்கம்.